ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் ஏற்கனவே குழப்பத்தில் உட்காந்துருக்காங்க. யார்? நம்ம மகாவோட சின்ன மாமியார். உடனே சகுனி சித்ரா இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு போய் உசுப்பேற்றிடுவோன்னு உசுப்பேற்றிட்டுருச்சு. ஐயோ என்னம்மா இது இப்படி வேலையை பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம சகுனியோட வேலை அதுதாங்க, அங்கிட்டு இங்கிட்டு நெண்டி விடுறது. அதை தான் கரெக்டாக பக்குவமாக பண்ணுது. இதோட கேரக்டர் இது கரெக்டாக பண்ணுது. இந்த வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் எங்கே போச்சு மூலன்னு தான் தெரில. இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்தா சூர்யா என்ன பண்ணிட்டாருன்னா மகா மேலே கடுப்பில் இருக்காரு. எங்க தெரியாமல் பட்டதுக்கு யாரும் என்னங்க பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபைலை கொண்டு வந்து கொடுத்தா எனக்கு எடுத்துக்க தெரியாது அப்படி இப்படின்னு சொல்ல இதை ஒட்டு கேட்குறாங்க. பாட்டி இந்த வயசுல ஓட விடுறாங்க. சரி இன்னும் ஓடி ஓடி ஜாக்கி ஜான் மாதிரி பறந்து பாட்டி வேற பாஞ்சு கேட்குது. கேட்டு முடிச்சோன்னே கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு வந்து தாத்தாட்ட சொல்ல, இல்லை இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கோடீஸ்வரியால் தான் முடியும். கோடீஸ்வரியை கூப்பிட்டு வச்சு விஷயத்த சொல்கிறாங்க. கோடீஸ்வரி அச்சோ நம்ம பிரபா மேட்டர் தெரிஞ்சிச்சோன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இது மாதிரி மகாவோட வாழ்க்கை எப்படியா நீ தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம பாட்டியே சப்போர்ட் இருக்கும்போது நான் வேற லெவலில் பண்ணுறேன் அப்படின்னு இவங்க மனசில் நினச்சிட்டு வந்தாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யா ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது என்ன நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க, 1000 பேர் என்னை விழுந்து கவனிச்சுக்கிட்டாலும் என் புருஷன் என்ன பார்த்துக்கிற மாதிரி வராதுமான்னு சொல்லிட்டு ஏக்கப்படுறாங்க. என்ன பண்ணுறது, கன்சிவாக இருக்கும்போது பொண்ணுங்க நினைக்கிறது தானே. இதை நினச்சிட்டு இருக்கும்போது அதாவது இங்கேயும் ஒட்டு கேட்குறாங்க. என்னையா அது சீரியலில் எல்லா கேரக்டரும் ஒட்டு கேட்குறதாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சகுனி சித்ரா வந்து அம்மாவும் பிள்ளையும் இவங்க பேசிகிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா கோடீஸ்வரி இதுக்கு முதல்ல அம்மாவும் பிள்ளையும் பிரிச்சே ஆகணும். கௌதம முதல்ல அவங்க அம்மாட்ட இருந்து பிரித்தா மட்டும்தான் உன்ட்ட நல்லபடியாக இருப்பாருன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் சூர்யாவையும் மகாவையும் ஒன்றா சேர்க்கறதா என்னோட ஃபஸ்ட்டு